வணக்கம். என் பேர் அல்மாஸ். இது என்னோட பொண்ணு நுவா அஞ்சும். 10 வயசு ஆகுது. இவளுக்கு வந்து சரியாக காது கேட்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது வந்து என்னோடய சிஸ்டர் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது. அப்புறம் நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனேன், நிறைய ரிவ்யூ எடுத்தேன். எந்த டாக்டர்ஸும் வந்து இப்படி இல்லை, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டு தான் சொன்னாங்க. ஆப்ரேஷன் லெவல் கூட நான் போயிட்டேன். நான் ஃபைனலாக ஒரு டாக்டர்கிட்ட போனேன். நான் அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இயரிங் மிஷின் போடுங்க, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு 80% காது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இயரிங் எய்ட்ஸ் போட்டேன். நான் இயரிங் எய்ட்ஸ் போட்ட பிறகு அவளுக்கு வந்து நிறைய வந்து சொன்னாம்மா இது இந்த மாதிரி கத்துது, ட்ரெயின் சத்தம் அதெல்லாம் அவள் சொன்னான். அப்புறம் ஒரு இயரிங் எய்ட்ஸ் தொலைச்சிட்டா. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஆடில் வந்து சித்தர் இயர் ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு பார்த்தோம். அந்த ஆட் வந்து என்னோட சித்தி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குமா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஒரு கன்ஃபியூஸ்லேயே வந்தேன். நான் வந்து சரி பார்க்கலாம், என்ன ஒரு முடிவு நமக்கு கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக தான் நான் வந்தேன். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பே பண்ண சொன்னாங்க, பே பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் நான் இது பண்ணி நான் ஃபாலோ பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் என் பொண்ணு வந்து கேட்காது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கூட அவளுக்கு காது கேட்காது, பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா கூட கேட்காது. கூப்பிட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும், வாயை பார்த்து நம்ம பேசுறது அப்படி நம்ம வாயை பார்த்து அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாள். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருக்கிறது எனக்கு ஒரே பொண்ணு தான், அவளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துட்டு எனக்கு ஒரு பயம். என்னென்னா இந்த மாதிரி பெரிய பொண்ணு ஆனால் அவள் கேட்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. இங்கே வந்த பிறகு அந்த ஒரு 4 மாதத்துல எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கூப்பிட்டாலும் நல்ல பதில் சொல்கிறா. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் கூட எனக்கு நிறைய ரிவ்யூ கிடச்சிது. எல்லாருமே வந்து உன் பொண்ணு கூப்பிட்டா திரும்பி பார்க்குறா, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குறா, நல்லா பேசுகிறா. என் குழந்தைக்கு அந்த பல்லி சத்தம் அந்த தவளை சத்தம் அதெல்லாம் கேட்காது. இப்போ அந்த சத்தம் எல்லாம் அவளை கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கு. ரொம்ப இம்ப்ரூவ் நான் நல்லா இருக்கு எல்லாமே. சந்தோஷம். சித்தர் இயர் ஃபவுண்டேஷனுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.